எல்லோருக்கும் வணக்கம். அடிப்படை ஆங்கிலம் அனைவருக்கும் ஆங்கிலம் பகுதி 5 அடிப்படை காலங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வாக்கியத்தில் 3 பகுதிகள் என்னென்ன? பொருள் சொல் என்பது சப்ஜெக்ட்ஸ் அல்லது நவுன் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். அது ஒரு வினையை யார் அல்லது எந்த பொருள் செய்தது என்பதை குறிப்பிடும். அடுத்து வினை சொல் என்பது வெர்ப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது எந்த வினை செய்யப்பட்டது என்பதை குறிப்பிடும். அடுத்து காலத்தை ஆங்கிலத்துல டென்ஸ் என்று சொல்வார்கள். அது என்ன என்பதை பற்றி இப்ப விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு வாக்கியத்தில் ஒரு பொருள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அல்லது ஒரு பொருள் ஒரு காலத்தில் எப்படி ஒரு வினையை செய்தது என்று 2 வகையாக இருக்கும் இல்லையா? இப்ப பொருள்கள் 9 வகையான பொருள்கள், அதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அடுத்து காலங்கள் என்பது 3 காலங்கள் உண்டு. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அடுத்து வினை எப்படி செய்யப்பட்டது அல்லது ஒரு பொருள் எப்படி இருந்தது என்று சொல்ல வேண்டுமானால் சாதாரணமாக இருந்தது என்று சொல்லலாம், தொடர்ந்து அல்லது வினைமுற்றாக அல்லது தொடர் வினை முற்றாக. இப்ப தமிழில் காலம் சொல் என்பது வினை நடைபெற்ற காலத்தை மட்டும் சொல்லும். ஆனால் ஆங்கிலத்தில் டென்ஸ் என்பது வினை நடைபெற்ற காலத்தை மட்டும் குறிக்கவோ அல்லது வினை நடைபெற்ற காலத்துடன் வினை எப்படி செய்யப்பட்டது என்று இரண்டையும் சேர்த்து சொல்லவோ உபயோகிப்பார்கள். இப்ப 4 வகையாக வினை செய்யப்படுகிறது. சாதாரணமாக வருகிறேன், படிப்பேன், போவேன், போகிறான், இப்படி சொல்றது சாதாரணமா சொல்றது. தொடர் வினைனாக்கா அது கொண்டு என்ற வார்த்தையை குறிக்க, சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான், போய்கொண்டு இருக்கிறான், இப்படி அந்த கொண்டு என்பதை சொல்வதற்கு தொடர் வினை என்று சொல்வோம். அடுத்து வினைமுற்று என்றால் ஒண்ணும் இல்லைங்க, விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை குறிக்க, சாப்பிட்டு விட்டேன், தூங்கி விட்டேன், நாளை வந்து விடுவேன், அந்தந்த விட்டேன் விடுவேன் என்கின்ற சொற்களை குறிப்பதற்கு வினைமுற்று என்று சொல்வோம். தொடர் வினைமுற்று என்றால் கொண்டு, இருந்து, விட்டேன், அந்த தொடர் வினை முற்று 3 சேர்ந்து இருக்கிறது. இப்ப பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு தூங்கி கொண்டு இருந்து விட்டேன். சோ இந்த 4 வகையாக நம்ம வினை எப்படி செய்யப்பட்டது என்று சொல்லலாம். இப்ப காலங்கள் நேற்று, இன்று, நாளைன்னு சொல்றோம் இல்லையா? அது போல கடந்த காலம் என்பது சொல்லும் நேரத்திற்கு முன்னர் வினை நடந்ததை குறிப்பது. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், இதுக்கு முன்னாடி 1 நிமிஷமோ 10 நிமிஷமோ 1 மணி நேரமோ 1 வருஷமோ அது எல்லாமே கடந்த காலம்தான். நிகழ்காலம் சொல்லும் நேரத்தில் வினை நடந்து கொண்டு நடப்பதை சொல்வது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், இது தான் நிகழ்காலம். எதிர்காலம் என்பது வினை பின்னர் நடக்க போவதை குறிப்பது. இப்ப கடந்த காலத்துக்கு ஆங்கிலத்துல பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவாங்க, நிகழ்காலத்திற்கு பிரசன்ட் டென்ஸ் என்று சொல்வார்கள், எதிர்காலத்திற்கு ஃபியூச்சர் டென்ஸ் என்று சொல்வார்கள். இப்ப வினை என்பது வினை அல்லது ஒரு செயல் இந்த 3 காலங்களுக்கு இடையில் நடக்கும். இப்ப கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்கள் இருக்கின்றன. அதில் 4 வகையாக வினைகள் செய்யப்படும். சாதாரணமாக கடந்த காலத்தில் சாப்பிட்டான், நிகழ்காலத்தில் சாப்பிடுகிறான், எதிர்காலத்தில் சாப்பிடுவான். இப்ப கடந்த காலத்தில் தொடர்ந்து செய்தது சொல்லணும்னாக்கா சாப்பிட்டு கொண்டு இருந்தான். நிகழ்காலத்தில் தொடர்ந்து ஒரு வினை நடக்கிறது என்றால் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். அதே போல எதிர்கால தொடர் வினைக்கு சாப்பிட்டு கொண்டு இருப்பான். அடுத்து கடந்த கால வினைமுற்று என்பது சாப்பிட்டு விட்டான், கடந்த காலத்தில் சாப்பிட்டு விட்டான். அதே போல நிகழ்காலத்திற்கும் அது சொல்லலாம், இப்பொழுது சாப்பிட்டு விட்டான், எதிர்காலத்தில் சாப்பிட்டு விடுவான். அதுபோல கடந்த கால தொடர் வினைமுற்று அதில் சாப்பிட்டு கொண்டு இருந்து விட்டான். நிகழ்கால தொடர் வினைமுற்று சாப்பிட்டு கொண்டு இருந்து விடுகிறான். எதிர்காலத்தில் சாப்பிட்டு கொண்டு இருந்து விடுவான். இப்படி 3 காலங்களில் 4 விதமாக வினை செய்யப்படுகிறது. மொத்தம் டென்சஸ் 12 வகை. சோ கடந்த காலம் சாதாரண வினையை
கடந்த கால சாதாரண வினை என்று சொல்லலாம். அதே போல நிகழ்கால சாதாரண வினை, எதிர்கால சாதாரண வினை என்று சொல்லலாம். அதே போல கடந்த கால தொடர்வினை, நிகழ்கால தொடர்வினை, எதிர்கால தொடர்வினை. அதுபோல வினைமுற்றுகளை கடந்த கால வினைமுற்று, நிகழ்கால வினைமுற்று, எதிர்கால வினைமுற்று என்று சொல்லலாம். தொடர் வினைமுற்றை கடந்த கால தொடர் வினைமுற்று, நிகழ்கால தொடர் வினைமுற்று, எதிர்கால தொடர் வினைமுற்று என்று சொல்கிறோம். ஸோ இப்ப கடந்த காலம் என்றால் பாஸ்ட் டென்ஸ், நிகழ்காலம் என்றால் பிரசன்ட் டென்ஸ், எதிர்காலம் என்றால் ஃபியூச்சர் டென்ஸ். இப்ப சாதாரணமாக வினை நடப்பதை சிம்பிள் என்று சொல்லலாம். தொடர்ந்து நடப்பதை கண்டினியூஸ் என்று சொல்லலாம். இப்ப வினைமுற்று என்பதை ஆங்கிலத்தில் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்று சொல்வார்கள். அதே போல தொடர் வினைமுற்றை பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்று சொல்லுவாங்க. ஸோ கடந்த காலத்தில் சாதாரணமாக ஒரு வினை நடைபெற்றதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? கடந்த காலத்தில் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ், அதே போல நிகழ்காலத்தில் பிரசன்ட் சிம்பிள் டென்ஸ், எதிர்காலத்தில் ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ். அதே போல கடந்த காலத்தில் தொடர் வினையை எப்படி சொல்லுவாங்க? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நிகழ்காலத்தில் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்றும், எதிர்காலத்தில் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் என்றும் சொல்லுவாங்க. அதே போல பாஸ்ட் பர்ஃபெக்ட், பிரசன்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்று சொல்வார்கள். இப்ப காலங்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எப்படி குறிப்பிடுகிறாங்க என்று பார்க்கலாம். நிகழ்காலத்தில் ஆங்கிலத்தில் பிரசன்ட் டென்ஸ் என்று சொல்வது இப்பொழுது, நவ். இன்று என்றால் டுடே, இப்பொழுதிலிருந்து என்றால் நவ் ஆன். அதே போல கடந்த காலத்தில் நேற்று என்பது எஸ்டர்டே, சென்ற வாரம் என்பதை குறிக்க லாஸ்ட் வீக், சென்ற மாதம் லாஸ்ட் மந்த், சென்ற வருடம் லாஸ்ட் இயர். அந்த சென்ற மாதம், சென்ற வருடம் இப்படிலாம் அந்த சென்ற என்ற வார்த்தை வந்துச்சுனாக்கா லாஸ்ட் என்கின்ற வார்த்தை வரும். ஸோ இன்று என்பது இது எப்படி பாஸ்ட் டென்ஸ் ஆகும்? சப்போஸ் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது மாலை வேலையில, ஓகே, அப்ப காலையில இன்று காலையில ஒரு ஏதோ நடந்திருக்குது அப்படின்னாக்கா அது கூட பாஸ்ட் டென்ஸ் தான் ஆகும். அதாவது இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடியோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடியோ எது நடந்திருந்தாலும் எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான். அதுபோல ஃபியூச்சர் டென்ஸ் என்பது எதிர்காலத்தை குறிப்பது. நாளை என்பது டுமாரோ, அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக், அடுத்த மாதம் நெக்ஸ்ட் மந்த், அடுத்த வருடம் நெக்ஸ்ட் இயர். ஸோ அடுத்த என்று வருவதற்கு ஆங்கிலத்தில் நெக்ஸ்ட் என்று சொல்வார்கள். அடுத்து இங்க பாருங்க, இன்று என்பது இங்கேயும் ஃபியூச்சர் டென்ஸ்ல வருது. சப்போஸ் ஒருவேளை நான் காலையில ஒன்று பேசிட்டு இருக்கிறேன், நான் சாயங்காலம் ஒரு வேலையை செய்ய போறேன் அப்படின்னாக்கா அப்ப அது இன்று என்பது ஃபியூச்சர் டென்ஸுக்கு அமையும். அடுத்து பொதுவான காலத்தை குறிக்கும் சொற்கள் ஆங்கிலத்தில் ஆல்வேஸ் என்றால் எப்பொழுதும், நெவர் என்றால் எப்பொழுதும் இல்லை, நவடேஸ் சமீப காலமாக, earlier முன்பாக, லேட்டர் பின்பு, இன்ஸ்டன்ட்லி அப்பொழுதே, இமீடியட்லி என்றால் உடனடியாக. இப்ப அந்த நோட்டு புத்தகத்துல இந்த ஒரு சின்ன ஒரு பயிற்சி செஞ்சுக்கங்க. ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது. அது எந்த காலம் அப்படின்னு நோட் பண்ணிக்கங்க. அது மற்ற விலங்குகளை வேட்டையாடி கொன்று தின்று கொண்டு இருந்தது. இதை கன்ற மற்ற விலங்குகள்லாம் சிங்கத்துடன் ஒன்றாக கூடி அந்த சிங்கத்திடம் சென்றன. இப்ப இந்த இருக்கிற வாக்கியங்கள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த வினை நடைபெற்ற அல்லது நடைபெற போகின்ற காலம் என்ன என்பதை சொல்லணும். அதே போல எந்த மாதிரி வினை நடைபெற்றது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். இப்ப பாருங்க, காட்டில் சிங்கம் இருந்தது, மிருகங்களை வேட்டையாடியது, ஓகே, இதை கன்ற மற்ற விலங்குகள்லாம் சிங்கத்திடம் போனது. இதெல்லாம் எந்த காலம்? கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயல். சிங்கமே இப்படி கொன்று கொண்டிருந்தால் விரைவில் காட்டில் விலங்குகளே இல்லாமல் போய்விடும். இது எந்த காலத்தை குறிப்பிடுகிறது? எதிர்காலத்தை. இப்படியே செஞ்சிட்டு இருந்தா நாளைக்கு காட்டில் விலங்குகளே இல்லாமல் போய்விடும். எதிர்காலத்தில் நடக்க போவதை சொல்வது. தினமும் உனக்கு உணவாக ஒரு விலங்கை அனுப்பி கொண்டிருப்போம். இது எந்த குறிக்கும்? எதிர்காலத்துல நாங்க உங்களுக்கு அனுப்பி கொண்டு இருப்போம், எதிர்காலம். அது போல நெடுநேரம் கழித்து வந்த முயலை பார்த்து சிங்கத்திற்கு கோபம் வந்து விட்டது. இது எந்த காலம்? கடந்த காலம்.
இப்ப காலத்தை பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து வினை செய்யப்பட்ட முறையும் பார்த்துடலாம். காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது சாதாரணமாக சொல்வது. அது விலங்குகளை வேட்டையாடி கொன்று தின்று கொண்டிருந்தது. அப்படின்னாக்கா என்னது? அந்த கொண்டிருந்தது அப்படிங்கன்னா தொடர் வினை, தொடர்ந்து ஒரு வினையை செய்து கொண்டிருந்தது. அடுத்து மற்ற விலங்குகள் எல்லாம் சிங்கத்திடம் சென்றன. இப்படியே நீ கொன்று கொண்டிருந்தால் காட்டில் விலங்குகளை இருக்காது அப்படின்னாக்கா இது என்னது? சாதாரணமான ஒரு ஸ்டேட்மெண்ட். தினமும் உனக்கு உணவாக ஒரு விலங்கை அனுப்பி கொண்டு இருப்போம். இது கொண்டு அப்படிங்கிற வந்தாலே தொடர் வினை. நெடுநேரம் கழித்து வந்த முயலை கண்ட சிங்கத்திற்கு கோபம் வந்து விட்டது. அந்த விட்டதே விடும் அப்படின்னு சொல்லி நம்ம அழுத்தமா சொல்றதை வினைமுற்று என்று சொல்வோம். ஸோ நீங்க ஏதாவது ஒரு கதையோ இல்லை ஏதோ ஒரு நியூஸ் ஆர்டிக்கலோ எடுத்து இந்த மாதிரி அது எந்த காலத்தில் செய்யப்பட்டது, அதன் எந்த மாதிரி வினை எப்படி செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு எழுதி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க நீங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்று நாம் கற்றுக்கொண்டது 3 காலங்கள்: கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆங்கிலத்தில் டென்ஸ் என்பது வெறும் காலத்தை மட்டும் குறிக்கவோ அல்லது காலத்துடன் வினை செய்யப்பட்ட முறையும் சேர்த்து குறிக்கவோ உபயோகிக்கப்படுகிறது. வினை செய்யப்பட்ட முறை சாதாரணமாக, தொடர்ந்து, வினைமுற்றாக, தொடர் வினைமுற்றாக. இத்துடன் இந்த வகுப்பு முடிவடைகிறது. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.